الحمد لله وكفى وعلى عباد الله الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, தொடர்ச்சியாக தங்களுக்கு முன்பு ஜகாத்துடைய சில முக்கியமான மசாலாக்களை தங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படுகின்றது. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், உதாரணமாக ஒரு மண்ணிடத்தில் 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, மீதி இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஜகாத் கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, 10 லட்ச ரூபா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, 5 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம், எனக்கு கடன் இருக்குது அப்படின்ட்டு முழுக்கவே என்ன செய்கிறோம், ஜகாத் கொடுக்காம அப்படின்னா செஞ்சிடறோம். கடன் அப்படின்ட்டு கழித்து நம்ம கொடுக்கறதில்ல. அப்படி செய்யக்கூடாது. இப்போ அதில் இன்னொரு மசாலா என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது. முதல்ல சொன்னது 10 லட்ச ரூபா இருக்குது, அதில் 5 லட்ச ரூபா கடன் இருந்தது, மீதி 5 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஜகாத்தை நம்ம கொடுக்கணும். இது ஷரியத். இப்போ சொல்லக்கூடிய மசாலா ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு 10 லட்ச ரூபா என் கையில் இருக்குது, எனக்கு 20 லட்ச ரூபா கடன் இருக்குது அப்படின்னா இப்போ என் மேலே ஜகாத் வாஜிபு அப்படின்னா கண்டிப்பாக வாஜிப் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஏன் அப்படின்னா ஷரியத்தில் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது, அதாவது உங்களுடைய சுய தேவைகள், உங்களுடைய கடன்கள், செலவுகள் போக மேல் மிச்சமாக இருக்கக்கூடிய பணத்துக்கு தான் ஜகாத், இல்லைங்களா? இப்போ நான் 10 லட்ச ரூபா என் கையில் இருக்குது, ஆனால் 20 லட்ச ரூபா எனக்கு கடன் இருக்குது அப்படின்னா நான் அந்த கடனை அடைக்கணும். முதல்ல அடைக்கணும். ஜகாத் கொடுக்க எனக்கு தேவையில்லை. என் மேலே ஜகாத் வாஜிப் கிடையாது. என் பணத்தை காட்டிலும் அதிகமான கடன் இருந்துச்சு அப்படின்னா என் மேலே ஜகாத் வாஜிப் கிடையாது. சப்போஸ் என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, மீதி 5 லட்ச ரூபா இருந்துச்சு அப்படின்னா 5 லட்ச ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 5 லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்கணும். இது ஒரு மசாலா. பெரிய என்பது இப்போ ஜகாத் அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது, சுருக்கமாக முடிச்சுக்கலாம். பெரிய என்பதிலே லம் யலித் வலம் யூலத். அல்லாஹ் தாலா சொல்கிறான், நான் யாரிலிருந்து பிறக்கவும் இல்லை, என்னிலிருந்து யாரும் பிறக்கவும் கிடையாது. நான் யாரிலிருந்து பிறந்து வந்ததும் கிடையாது, என்னிலிருந்து யாரும் பிறக்கவும் கிடையாது. இப்போ என்ன அப்படின்னா, அதாவது இப்போ உதாரணமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் யாருக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, என்னுடைய மனைவிக்கு நான் ஜகாத் கொடுக்கக்கூடாது. ஒன்று, எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கக்கூடாது, எங்கள் தாதா தாதி நானா நானி இவங்க யாருமே, நான் யாரிலேருந்து பிறந்து வந்தேனோ, எதன் மூலமாக பிறந்து வந்தேனோ அவங்க தலை, அவங்களுடைய முன்னோர்கள் மூதையர்களுக்கு நான் ஜகாத் கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, என்னில் இருந்து பிறந்தவர்கள், என் மகன், என் பேரன், என் பேத்தி, என் மகள் வழி பேரன், பேத்தி, படுப்பேத்தி, இவங்க யாருக்குமே ஜகாத்னா கொடுக்கக்கூடாது. சரி, பெரியவங்களே, பொதுவாக நீங்கள் என்ன விளங்கணும் அப்படின்னா, இப்போ என்னுடைய சொத்து பிரித்தா, ஒரு மனிதனுடைய சொத்துக்களை பிரித்தால் அந்த பகுதி அவனுக்கு போய் சேரக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்கலாம். இப்போ என் கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான், அவனுக்கு நான் தாராளமாக ஜகாத் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா என்னுடைய சொத்து அவனுக்கு போய் சேரும், இல்லைங்களா? என்னுடைய சொத்து என் மனைவிக்கு கண்டிப்பாக போய் சேரும், என் பிள்ளைங்களுக்கு சேரும். அதே மாதிரி என்னுடைய தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா, அவங்க சொத்துல எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பொதுவான சட்டம் என்ன அப்படின்னு விளங்கணும், சொத்துக்கள் பிரித்தா, ஒரு மனிதன் ஜகாத் கொடுக்குறாரு, அவருடைய சொத்து பிரித்தா யாரை சென்று அடையவில்லையோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். யாருக்கு சென்று அடையதோ அந்த சொத்து பங்கு அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்? அவங்களுடைய ரத்த பந்தமாக இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். சரி, பெரிய அன்பர்களே, இப்போ யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, பெரிய அன்பர்களே, முதல்ல பாருங்கள், ஷரீஅத்துடைய சட்டம் என்ன அப்படின்னா, ரத்த பந்தத்துக்கு தான் முதல் உரிமையே. நீங்கள் எந்த விதமான ஜகாத்துக்கள், சதகாக்கள், ஹைராத்துக்கள், ஹகீகா, நேர்ச்சை எதுவாக இருந்தாலும், எந்த சதகாவாக இருந்தாலும் முதல் உரிமை யாருக்கு அப்படின்னா ரத்த பந்தத்துக்கு தான் முதல் உரிமை. ஷரீஅத்து சொல்லுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ரத்த பந்தத்துக்கு கொடுக்கறதுனால 2 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, முகமது அலி பாய் அவங்களுடைய சகோதரிக்கு ஜகாத் கொடுத்தாரு, உதவி செஞ்சார், ஒரு நன்மை. ரெண்டாவது, அவங்களுடைய சொந்த பந்தம் ரத்த பந்தத்துக்கு நீங்கள் செஞ்சதுனால உறவினர்கள், அவர் உறவினர் இன்னொரு உறவினருக்கு உதவி செஞ்சார் அப்படிங்கிற இன்னொரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சொந்த ரத்த பந்தத்துக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா ஜகாத்துன்னு இல்லை, எந்த ஒரு தர்மமாக இருந்தாலும், பொதுவான எந்த தர்மமாக இருந்தாலும் கண்டிப்பாக இரத்த பந்தத்துக்குத்தான் ஷரியத்தில் முதல் உரிமை. நல்லா கவனமாக கேட்கணும். भाई भान सग्गी भान भुक्की मरती इन्हें बेचारा गाँव वाले को बाटलो को फिरता अच्छा है कि भाई जीलान क्या सोचेंगे अल्लाह कह रहा हूँ கூட பிறந்த பிறப்பு பட்டினியாக கிடக்கிறா, நீ ஆனால் ஊருக்கே தர்மம் பண்ணிட்டு கிடக்கிற, எவ்வளோ கேவலமான செயல். நம்ம புத்தியை சிந்திச்சா எவ்வளோ இதாக வருத்தமாக இருக்குது.
அதனால் பெரிய நண்பர்களே, முதல் விஷயம் ஜகாத்துடைய உரிமை யாருக்கு அப்படின்னா, உங்களுடைய ரத்த பந்தத்தில் உங்கள் சகோதரன் இருக்கிறான். இப்போ என் கூட பிறந்த பிறப்பு இருக்கிறான், தாராளமாக கொடுக்கலாம். என் தம்பி, என் அண்ணன், என் தங்கச்சி, என் அக்கா, அவங்க பிள்ளைங்க, தாராளமாக அவங்களுக்கு ஜகாத் நீங்கள் முதல்ல கொடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்க, பங்காளிங்க, சித்தி கொடுக்கலாம். பெரியப்பா பெரியம்மா அவங்க எல்லாம் அவங்க பிள்ளைங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி மாமா மாமி அவங்களுடைய பிள்ளைங்க, புப்பா புப்பி அவங்க பிள்ளைங்க. இது மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தான் நீங்கள் முதல் என்ன செய்யணும், ஜகாத்தோ தர்மங்களோ எந்த ஒரு தர்மமாக இருந்தாலும் முதல் உரிமை யாருக்கு, ரத்த பந்தம். ஷரீத்து சொல்லுது அவங்கள முதல்ல கவனி. தமிழில் சொல்லுவாங்க, அதாவது ஊராமுட்டு புளியை வளர்த்தனா தாம் புள்ள தானாக வளரும், ஊராமுட்டு புள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாக வளரும். அப்படி கிடையாது. இங்கே முதல்ல உன் பிள்ளையை நீ வளர்க்கணும். ஊராமுட்டுக்கெல்லாம் அப்புறமேலு எல்லாம் வளர்த்திக்குவான் பெரியவர்களே. அதனால் ஷரியத்தில் நம்முடைய சகோதரர்கள் கூட பிறந்த பிறப்புங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜகாத்து வாங்கிறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னா முதல்ல தேடி சாதிக்க அவங்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அதுக்கப்புறமேல் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர், முதல்ல ரத்த பந்தம், ரெண்டாவது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வேற முஸ்லீம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடாது. ஜகாத் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இந்துக்களுக்கு வேற முஸ்லீம்களுக்கு நீங்கள் ஜகாத் கொடுத்தால் உங்களுடைய ஜகாத் நிறைவேறாது, மறுபடியும் திருப்பி கொடுக்கணும். ஜகாத்துக்கு மட்டும்தான் அந்த சட்டம். வேற எந்த தர்மமாக இருந்தாலும் எல்லா ஃபித்ரா கூட நீங்கள் கொடுக்கலாம். ஃபித்ரா கூட ஹிந்துக்கு கொடுக்கலாம், வேற முஸ்லீம் கொடுக்கலாம், குர்பானி கொடுக்கலாம், அத்தைக்கா கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஜகாத் முஸ்லீம்களுடைய உரிமை. அதனால ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் வேற முஸ்லீம்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நீங்கள் தர்மம் செய்யுங்க. உங்கள் அண்டை வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கஷ்டப்படுறான், எல்லாருடைய கேள்வி தாராளமாக தர்மம் செய்யுங்க, எல்லாம் சந்தோஷப்படுவான். பெரியவங்களே, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மஹல்லாக்காரங்க, முதல்ல ரத்த பந்தம், அப்புறம் அண்டை வீட்டுக்காரர், அப்புறம் மஹல்லாக்காரங்க, அப்புறம் ஊருக்காரங்க, அதுக்கப்புறம் தான் வெளியூர்காரங்க. புரியுதா? சரி. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ மனைவி உடைய ஜகாத்து. இப்போ உதாரணமாக ஜாகிர் பாய் இருக்கிறார், அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு, நான் தர ஜகாத் மீது ஏதாவது இருக்கும். அச்சா அல்ஹம்துலில்லாஹ் குஷி. அவர் கொண்டாடிட்டு அனுமதி கேட்டுக்கணும். உன்னுடைய நகை எவ்வளவு, இந்த இவ்வளோ ஜகாத் வருது, கணக்கு போட்டோமா, இந்த ஜகாத்துடைய பணத்தை நான் பொறுப்பு. உன்னுடைய அன்பின் காரணமாக நான் முதலே சொல்லியிருக்கிறேன், மனைவியுடைய ஜகாத் கணவன் மேலே கடமை கிடையாது. அவர் என்ன அன்பின் காரணமாக மனைவி மேலே இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டார். சரி, தாராளம் இப்போ மனைவிட்டு என்ன செய்யணும், இஜாசத், அனுமதி கேட்கணும். உன்னுடைய தங்க நகைக்கு இவ்வளோ ஜகாத்து வருது, அந்த ஜகாத்தை நான் கொடுத்துட்றேன், உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறேன், ஓகேவா? மனைவி சொல்கிற அல்ஹம்துலில்லாஹ், தாராளமாக கொடுத்துருங்க, அல்ஹம்துலில்லாஹ் வச்சுக்கலாம். இது நிபந்தனை, ஷர்த்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். பெரிய நீயத் என்பது மிக மிக ஷர்த்து, நிபந்தனை. நீங்கள் உதாரணமாக ஆரம்பத்தில் நான் சொன்னேன், நீங்கள் ஜகாத்துடைய பணத்தை தோராயமாக கணக்கு போட்டு எடுத்துட்டீங்க. உதாரணமாக 1 லட்ச ரூபா இருக்குது, அதுக்கு 2500 எடுத்து வச்சுக்கிட்டீங்க. ஆமாம், எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீயத்து செய்யுங்க, இது ஜகாத்துடைய பணம் எடுத்து வச்சுட்டீங்க, 2500 ஜகாத்துடைய பணம். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம், நீயத்து செய்ய தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் நீயத்து செஞ்சு தான் எடுத்து வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய அசல் பகுதியில் இருந்து ஜகாத்துடைய பணத்தை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க, அதுதான் நீயத்து. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறீங்க, ஒவ்வொரு தடவை நீயத்து செய்யணுமா, தேவையில்லை. ஆனால் ஒருத்தர் நீயத்தே செய்யலை, ஜகாத்தை கணக்கும் போடலை, ஜகாத்துடைய பணத்தை எடுத்து தனியாக வைக்கவும் இல்லை, அவர் பாட்டுக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். ஆனால் நீயத்தும் செய்யலை, ஜகாத்து செஞ்சு தனியாக எடுத்தும் வைக்கல. ஒன்று, ரெண்டாவது கொடுக்கும் போது அது நீயத்து செஞ்சாரா, அதுவும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜகாத் நிறைவேறாது. சதகா தர்மமாக அது கட்டுப்பட்டு போகும். ஜகாத் மறுபடியும் திரும்பி நீங்கள் கொடுக்கணும். அதனால் நீயத்து ரொம்ப ரொம்ப ஷர்த்து, நிபந்தனை. நீயத்து இல்லாமல் நீங்கள் ஜகாத் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாலும் உங்களுடைய ஜகாத் நிறைவேறாது, மறுபடியும் திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். பெரிய இன்னொரு மசலா, முக்கியமான மசலா. இப்போ உதாரணமாக நம்ம ஜீனான் கிட்ட இப்போ 2 லட்ச ரூபா வந்துருச்சு, இப்போ இன்னைக்கு வந்துச்சு. அடுத்த வருஷம் நான் நேற்று சொன்னேன், ஹவுலானுல் ஹவுல், 1 வருஷம் பரிபூர்ணமாகணும். அது வரைக்கும் அவர் மாந்தாரா, செல்வந்தாரா. சரி, அடுத்த வருஷம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபை 2 லட்ச ரூபா இருந்துச்சு. என்ன செய்யணும், ஜகாத் கொடுக்கணும். சரி, இப்போ அடுத்த வருஷத்துக்கு அப்புறமேலு ரம்ஜான் 25க்கு அப்புறமேல் இன்னும் 2 லட்ச ரூபா வருது. இல்லை மனைவிக்கு நகை வாங்குறாரு அப்படின்னா அதுக்கு இன்னொரு வருஷம் ஆகணுமா? கிடையாது, ஒரு தடவை மட்டும்தான் 1 வருஷம். புது பணக்காரன். ஏமா நீங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் புது பணக்காரன். ஏக் மர்த்தபா மால்தார் பன் கயா பஸ். 1 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் என்ன செய்ய ஜாகிர் பாய், சாதிக் பாய், 1 साल तक मोहम्मद अली भाई
உங்கள் கையில் 2 லட்ச ரூபா வந்துச்சு, அடுத்த வருஷம் இதுக்கு முன்னாடி உங்களோட கையில் காசே இல்லை, இப்போ தான் 2 லட்ச ரூபா வந்துருக்கு இந்த ரம்ஜான் 25க்கு. அடுத்த 25 வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா விட்டு வைப்பான். ஒரு வருஷத்துக்கு அப்புறமேல் தான் நீங்கள் என்ன செய்யணும், ஜகாத்து கொடுக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறமேல மறுபடியும் 2 லட்ச ரூபா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷம் பார்க்கணுமா? இல்லை, ஒரு தடவை மட்டும்தான் ஹவுலானுல் ஹவுல், ஒரு வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பப்போ வருதோ எவ்வளோ பணம் வருதோ அதுக்கு என்ன செய்யணும், ஜகாத் கட்டி கணக்கு போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதும், தங்கம் வாங்கும் போதும், ஒவ்வொரு பணம் புதுசாக வரும்போது கூட ஒவ்வொரு வருஷம் கிடையாது. ஒரு தடவை புது பணக்காரன், ஒரு தடவை ஆரம்பத்தில் மட்டும்தான் அந்த ஒரு வருஷம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் சரி, நீங்கள் அதை கணக்கை போட்டு என்ன செய்யணும், 102,000 ரூபா கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ கடைசியாக இன்னொரு மசலா என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுக்கு ஜகாத் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. பாய் அசீப், பள்ளிவாசலுடைய கட்டுமான படிக்காக வேண்டி ஒருத்தர் கேட்குறார், பாய் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு காசு கொடுங்க. நீங்கள் ஹதியா கொடுக்கலாம், நன்கொடை கொடுக்கலாம், சதக்கா கொடுக்கலாம். சதக்கா அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள், எங்கள் அப்பா சார்பாக நான் கொடுக்குறேன், அம்மா சார்பாக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாமே தவிர ஜகாத்துடைய தொகையை எடுத்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் கொடுக்கறது ஹராம். ஜகாத்துடைய பணத்தை எடுத்து பள்ளிவாசலுடைய கட்டுமான படிக்கு காசு கொடுக்கறது ஹராம். ரெண்டாவது, இப்போ ஆஷ்க்கு கேட்குறாங்க, இப்போ நிர்வாகம் ஆஷ்க்கு கேட்குறாங்க, பாய் கொடுங்க அப்படின்னு. यार या ज़कात तनिया आश तनिया किसे किसे रबा देता सो यार होता नहीं है அப்படின்ட்டு 25,000 को उठा देता बिस्मिल्लाह இந்த வரல किसे भाई आश को दे देला खुशी से நிலச்சரி. இப்போ இவர் நியத் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஜகாத்துடைய பணம் அப்படி. அல்லாஹ் அக்பர், உங்களுடைய ஜகாத் நிறைவேறாது. ஏன்? ஆஷ் அப்படிங்கிறது வெறும் மிஸ்கின்கள், கரீப், இல்லாதப்பட்ட ஏழைங்க மட்டும் சாப்பிட்டா உங்கள் ஜகாத் கூடும். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. क्या नाज़र भाई करोड़पति खाता, मालदार खाता, सुपी पीता, எல்லாமே குடிக்கிறாங்க. பாய் ஜகாத் யாரின் மீது கடமையோ அவங்களும் குடிக்கிறாங்க, இல்லாதவங்களும் குடிக்கிறாங்க, இருக்கப்பட்ட பெரிய பெரிய பணக்காரங்களும் குடிக்கிறாங்க. அதனால் ஆஷுடைய பணத்தில் ஆஷுடிக்காக வேண்டி நீங்கள் நன்கொடையாகத்தான் கொடுக்க முடியுமே தவிர, ஹதியாவாக கொடுக்க முடியுமே தவிர, ஜகாத்துடைய பணத்தை நீங்கள் ஆஷில் யூஸ் பண்ணுறதோ அல்லது பள்ளிவாசுடைய கட்டுமான படிக்கு யூஸ் பண்ணுறதோ ரெண்டுமே ஜாயிஸ் இல்லை, ஹராமாக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மசலா. பெரிய பெரிய கடைசியாக ஒரு மசலா என்ன அப்படின்னா, உதாரணமாக முகமது அலி பாய், நல்லா கவனமாக கேட்கணும், இது ஒரு பெரிய ஹிக்மத்தான சட்டம், ஹிக்மத்தான நுணுக்கமான சட்டம். என்ன அப்படின்னா, முகமது அலி பாய் ஒருத்தருக்கு எனக்கு 2 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு, எனக்கு 2 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. காசு கொடுத்து நான் கொடுக்கவே இல்லை, டிங்கி கொடுத்துட்டேன் அவருக்கு. பைசா தியானி में यार हाजी ठकादा लिया मोहम्मद अली हमारे मोहम्मद अली भाई चला அப்படின்னு கபகணத்தில் எழுங்க அப்படின்னு அப்படியே ஏமாற்றிட்டே இருக்கிறேன். இப்போ அவர் கேட்டு கேட்டு பார்த்தாரு, ஹஜரத் காசு கொடுங்க, ஹஜரத் காசு கொடுக்குற மாதிரி இல்லை, நானே கொடுக்குறேன், நானே இப்படியே ஏமாற்றிக்கிட்டே கடைசி வரைக்கும் கொடுக்கல. ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அவர் என்ன செய்யறாரு, அவர் நினைச்சாரு ஹஜரத் நமக்கு டோப்பி பின்னாதால இவர் கொடுக்க மாட்டான், இவன் சைத்தான் முடிச்சவன், இவன் நமக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு அவர் ஊசிதப்படுத்திட்டாரு. இப்போ அந்த கடன் இருக்குது பார்த்தீங்களா, 2 லட்ச ரூபா கடன். இப்போ இவர் என்ன நினைக்கிற அப்படின்னா, இப்போ நமக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இந்த 2 பேர் ஜகாத்தார் நம்ம கொடுக்கணும், இந்த 2 லட்ச ரூபா பணத்தை எப்படி நம்ம வந்து ஜகாத்தில் கழிக்கிறது அப்படின்னு நம்மகிட்ட மசலா கேட்குறாரு. இப்போ என்ன செய்யறாரு, நான் 2 லட்ச ரூபா அஜர்த்துக்கு கொடுத்தேன், அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, திருப்பி டிங்கி கொடுக்குறாரு. இப்போ என்கிட்ட ரொம்ப டைட்டாக இருக்குது, ஜகாத்து கொடுக்கணும்னா இப்போ அந்த 2 லட்ச ரூபா நான் வந்து கணக்கில் கொண்டு வரணும், கவர்மெண்ட் கணக்கில் கொண்டு வர ஆடிட்டிங்களா அது மாதிரி கொண்டு வரணும், செலவில் ஜகாத்தில் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? இப்போ ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், ஜகாத்துக்கு நியத்து ஷர்த்து நிபந்தனை. இவர் எனக்கு கடனாக தான் கொடுத்தாரு, ஜகாத்தாக கொடுக்கல. இப்போ அந்த ஜகாத்தில் நியத்து செய்ய முடியாது. கேட்குற ஹசரத்துக்கிட்ட, என்ன ஹசரத் அந்த 2 லட்சம் நான் கொடுத்தேனே அதை ஜகாத்துடைய கணக்கில் நான் வச்சுக்கலாமா, கழிச்சிக்கலாமா, மைனஸ் பண்ணலாமா? முடியாது. எப்படி முடியும்? இவர் கொடுக்கும்போது நியத்து செய்யலையே, ஜகாத்துடைய நீத்து இவர் செய்யல, கடனாக தான் எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ அதை ஜகாத்தில் எப்படி வரவு கொண்டு வர்றது அப்படின்னா நல்லா கவனமாக கேட்கணும். ஷரியத்து ஒரு ஹிக்மத்து சொல்லுது, ஒரு நுணுக்கத்தை எல்லாம் சொல்லி கொடுக்குறான். என்ன அப்படின்னா, இவர் வந்து 2 லட்ச ரூபா காசு இருக்குல்ல, மறுபடியும் 2 லட்ச ரூபா இவர்கிட்ட என்கிட்ட தானே இருக்குது, நான் கொடுக்கலையே. இவர் 2 லட்ச ரூபா ஜகாத்தை எடுத்துக்கணும். இவருடைய சொத்துக்கள் மதிப்பு, இவருடைய பணத்துடைய மதிப்பு எல்லாமே ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, வியாபாரத்தை எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கிறாங்க எல்லாம் எடுத்து அதில் 2 லட்ச ரூபா எடுத்துக்கணும். ஜகாத்துடைய பணம் இவர் கொடுக்கக்கூடிய இந்த ஆண்டு ஜகாத்துடைய பணம் எடுத்துகிட்டு நேராக என்கிட்ட வந்து என் கையில் கொடுக்கணும். இந்தாங்க ஹசரத் 2 லட்ச ரூபா காசு வச்சுக்கிங்க. இப்போ நான் சந்தோஷமாயிடுவேன். ஆஹா, முதலையே 2 லட்ச ரூபா நான் கொடுத்து முதல் போய் நான் கொடுக்கல, இப்போ வேற கூடாது, அவரே கொடுக்குற 2 லட்ச ரூபா, மாஷா அல்லா அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிக்குவேன்.
ஆனால் என் கையை விடக்கூடாது, இது கெட்டியாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஹசரத் நான் உங்களுக்கு 2 லட்ச ரூபா கடனாக கொடுத்தேன் இல்லைங்களா, கடனாக கொடுத்த 2 லட்ச ரூபா நீங்கள் எனக்கு திருப்பி கொடுக்கவே இல்லை, இப்போ 2 லட்ச ரூபா நான் உங்களுக்கு ஜகாத் கொடுக்குறேன். ஆனால் என்கிட்ட சொல்லணும், வேறு இடத்துல சொல்லக்கூடாதுன்னு நல்லா சொல்கிறான். வேறு இடத்துல நீயத்து ஜக்காத்துடைய பணம் வந்து வெளிப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க, அவர் மனசு நோக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ வேறு வழி இல்லையே, வேறு வழி இல்லை பாய். அதனால் அதிர்த்துக்கிட்ட இந்த 2 லட்சம் நான் இப்போ கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இப்போ இது என்னுடைய ஜக்காத்துடைய பணம் கொடுத்துட்டு நீங்கள் எனக்கு 2 லட்சம் கடன் கொடுக்கணும். யா இருக்குதா 5 வருஷமாக டிங்கி கொடுத்துட்டு இருந்தீங்க, அந்த 2 லட்சம் இப்போ கடனாக எனக்கு கொடு அப்படின்னு அவர்கிட்ட வாங்கிக்கணும். சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அரபியில் சொல்கிறாங்க தகையுராத். தகையுர் அப்படின்னா மாறுறது. புரியுதா உங்களுக்கு? நான் கொடுக்கும்போது இப்போ என்னுடைய ஜக்காத்து நியத்தை செஞ்சு நான் இப்போ கொடுத்துட்டேன் 2 லட்ச ரூபா, என்ன சார் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ எனக்கு கையில் இவர் திருப்பி கொடுக்கும்போது என்னுடைய கடனாக இவர் கொடுக்கணும். இந்த ஜக்காத் என்கிட்ட இருந்து போகும்போது ஜக்காத், அவர் கையிலேருந்து எனக்கு திரும்பி வரும்போது எப்படி ரிட்டர்ன் வரும்போது கடன். இது மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையில என்ன செய்யலாம், நீங்கள் இந்த ஜக்காத்துடைய பணத்தை கடனில் வரவு கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு ஹிக்மத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறார். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஷரீஅத் பிரகாரம் ஒவ்வொரு மஸ்லாக்களை விளங்கி தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.